சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது ராஜாவுக்கு கிட்ட, அப்பா நம்ம எப்படி பிளான் போட்டோமோ அதேபடி நடந்துருச்சுப்பான்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத ஈஸ்வரி காதால கேட்டுறாங்க. ஈஸ்வரி காதால கேட்டதும் உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா சந்தேகம் வந்துருது. சந்தேகம் என்ன விஷயம் தெரியலையே, எதுக்காக இப்படி சேது அவங்க அப்பா கிட்ட யாருக்கும் தெரியாம நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான், அப்படி என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா சேது கிட்ட போறாங்க. சேது, நீயும் அப்பாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன், நீங்க அப்படி 2 பேரும் நினைச்சது என்ன நடந்துருச்சு சொல்லுப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல சின்னம்மா, ஒரு மீட்டிங் விஷயமா நானும் அப்பாவும் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தோம், அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மலிப்பி பேசிட்டு அங்கிருந்து சேது போறாங்க. என்னடா, என்கிட்டயே உண்மையை சொல்லாம மறைக்கிறியா, நான் எப்படிப்பட்டவன்றது தெரியல, இந்த ஈஸ்வரி யாருன்றது தெரியல, அதனால தானே நீ உண்மையை மறைக்கிற, நீங்க 2 பேரும் சேர்ந்து மறைக்கிற உண்மை என்னன்றத கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம மோகனா சேது கிட்ட கேக்குறாங்க, என்னைய சேது தமிழ் அதை ஏத்துக்கிட்டாலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சின்னம்மா, ஈஸ்வரி சின்னம்மா எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம எங்க மறைஞ்சிருந்து பேசினாலும் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொடச்சு எடுக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் ஈஸ்வரி சின்னம்மாவுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் தமிழ் கிட்ட போயிட்டு ஒப்படைக்காம அவங்க திரும்பவே மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்த இத்தோட விட்டுடுங்க, எப்படி அதை கொடுக்கணுமோ அப்படி நான் அவகிட்ட கொடுத்துட்டேன், அவளும் அதை ஏத்துக்கிட்டான், அவ்வளவுதான், இதுக்கு மேல இதை பத்தி யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து போயிடுறாங்க. இது தூரத்துல இருந்து சித்ராவும் கேட்டுறாங்க. அம்மா, சேதுவும் பெரியம்மாவும் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தாங்கம்மா, என்னை பார்த்ததும் பேச்சு அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க, அப்படி என்னமாவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஏய், என்ன பார்த்ததும் கூட அப்படிதாண்டி பேச்சை நிறுத்திக்கிட்டாங்க, உண்மை என்னன்றத கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப ஈஸ்வரி சித்ராவும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. இது கார் பத்தின விஷயம், தமிழுக்கு சேதுதான் கார் வாங்கி கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் மட்டும் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சா ஈஸ்வரி அதை என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.